டுடே என்ன பார்க்க போகிறோன்னா பயிற்சி 2.4 7வது சம பின்வருவற்றை நிறுவுக. இதில் சப்டிவிஷன் 1 இருக்குது, சப்டிவிஷன் 2 இருக்குது. சரிங்களா, நாம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 பார்க்க போகிறோம். 2 + i √3 whole power 10 minus 2 minus i √3 whole power 10 என்பது ஒரு முழுவதும் கற்பனை அப்படின்னு நிறுவனம். ஃபஸ்ட்டு லெட் கொடுத்துரு கொஸ்டின் இசட்னு எழுதுங்க. இசட் ஈக்குவல் டு 2 + i √3 whole power 10 minus 2 minus i √3 whole power 10. Next z bar equal to 2 + i √3 whole power 10 minus 2 minus i √3 whole power 10 whole bar. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பார் அண்டரை தனித்தனியாக போடுங்க. 2 + i √3 whole power 10 பாரு மைனஸ் 2 minus i √3 whole power 10 பாரு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னா, பார் உள்ளே எடுத்துருவாங்க. 2 + i √3 பாரு whole power 10 மைனஸ் 2 minus i √3 பார் whole power 10. சரிங்களா, இப்போ நம்ம கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். 2 minus i √3 whole power 10 minus 2 + i √3 whole power 10. சரிங்களா, இதில் காமனாக மைனஸ் வழி எடுத்துருங்க. மைனஸ் வழி எடுத்துட்டா என்ன வரும், இந்த இடத்த மைனஸ் ஆகிடும். மைனஸு 2 minus i √3, இந்த மைனஸ்னா ப்ளஸ்ஸு 2 + i √3 whole power 10. சரிங்களா, மைனஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பாசிட்டிவ் ப்ளஸ் எழுதுங்க, நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் எழுதுங்க. அப்போ 2 + i √3 whole power 10 மைனஸ் 2 minus i √3 whole power 10. z bar equal to இந்த மதிப்பு எங்கே இருக்குது பாருங்கள், இசட்னு எடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்க கொஸ்டினே வந்துருச்சு. அப்போ therefore மைனஸ் z bar equal to மைனஸ் z. அப்போ என்னது, கற்பனை, முழுவதும் கற்பனை. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பார்க்க போகிறோம். கவனிங்க, ரொம்ப ஈஸியான தான். சப்டிவிஷன் 2. இப்போ 19 - 7i whole power / 9 + i whole power 12 ப்ளஸ்ஸு 20 - 5i / 7 - 6i whole power 12 என்பது மெய் எண் நிறுவனம். சரிங்களா, மெய். ஃபஸ்ட்டு z ஈக்குவல் டு கொடுத்த கொஸ்டினுங்க 19 - 7i டிவைட் 9 + i whole power 12 ப்ளஸ் 20 - 5i டிவைட் 7 - 6i whole power 12. இப்போ நம்ம இதுக்கு தனியாக நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும், இதுக்கு தனியாக கான்ஜுகேட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இதை ஒரே டைமாக பண்ணலாம், நான் தனித்தனியாக பண்ணுறேன். கவனிங்க, 19 - 7i டிவைட் 9 + i. நான் அடுக்கு எடுக்க அதை மட்டும் தான் எடுத்துருக்கேன். சரிங்க, கவனிங்க, இங்கே பாருங்கள், 19 - 7i டிவைட் 9 + i. இது கான்ஜுகேட் தானது, 9 - i / 9 - i. 19 × 9 போடுங்க. 19 9 பெருக்கினா என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கும். கவனிங்க, 19 9 பெருக்கலாமா. 19 × 9 9 9 81 1 மீதி 8 ஒரு 9 9, அப்போ 171.
ஆன்சர். கவனிச்சிங்க, போட்டு காட்டுறதுக்கு பாருங்க. 171. அதுக்கப்புறம் 19 I மைனஸ் 19 I. 7 9 மைனஸ் 63 I. மைனஸ் மைனஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு I ஒரு 7 I ஸ்கொயர். சரிங்களா? டிவைடில் வந்து a + b a - b. அப்போ a ஸ்கொயர் 9 ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர். therefore 171 19 இதையும் கூட்டால் மைனஸ் 82 I ஸ்கொயரோட மதிப்பு மைனஸு. அப்போ 7 டிவைட் 9 ஸ்கொயர் போனால் 81 I ஸ்கொயரோட -1 இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ்ஸு 1. therefore ஆன்சர் 171ல் 7 போச்சுன்னா 164 மைனஸ் 82 I டிவைட் 82. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் காமனாக 82 வெளியே எடுத்துருங்க. அப்போ 2 மைனஸ் I டிவைட் 82 கேன்சல். அப்போ அது 2 மைனஸ் I. சரிங்களா? நம்ம எதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 19 மைனஸ் 7I டிவைட் பை 9 + I. சரிங்களா? இதை வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு சொல்கிறேன், இந்த 19 + I ஹோல் பவர் பண்ணல அதோட மதிப்பு 2 மைனஸ் I அங்கே கொண்டு டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை கண்டுபிடிக்க போகிறோம். 20 மைனஸ் 5I மைனஸ் 5I 7 மைனஸ் 6I. இப்போ இதை காஞ்சி எடுக்கலாம். 20 மைனஸ் 5I டிவைட் 7 மைனஸ் 6I. காஞ்சி எடுத்துனது 7 + 6I 7 + 6I. a minus b a plus b a square minus b square 7 square minus 6I whole square. 27 140 26 minus 120I IA minus 35I IR minus 30 அங்கே I ஸ்கொயர் IA இருக்கலாம். கவனிங்க, 140 இது கேஷன் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 120I போட்டோமா ப்ளஸ் 120 20 ப்ளஸ் 120 120ல் 35 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 120ல் 35 போச்சுன்னா ஒன்று 120Iன்னு வச்சுங்க. அதில் 35 போச்சுன்னா வரும் 85I ப்ளஸ் 85I 30I ஸ்கொயர் மைனஸ் 30I ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ ப்ளஸ் டிவைட் 7 ஸ்கொயர் பண்ணால் 49 6 36 I ஸ்கொயரோட மைனஸு இங்கே மைனஸு +1. சரியா? அப்போ therefore ஆன்சர் 170 + 85I டிவைட் 85. காமனாக 85 எடுங்க. 2 + I டிவைட் பை 85 கேன்சல். therefore ஆன்சர் 20 மைனஸ் 5I டிவைட் 7 மைனஸ் 6I ஈக்குவல் டு மதிப்பினது 2 + I. சரிங்களா? இப்போ 20 மைனஸ் 5Iக்கான ஆன்சர் இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 + Iன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 19 மைனஸ் 7I 9 + Iக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 - I. இப்போ இந்த மதிப்புக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த மதிப்புக்கு பதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் 2 + Iன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? கவனிங்க, என்னென்ன பாருங்கள். Z = ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே பாருங்கள், இதுக்கு பதில். சரிங்களா?
19 - 7 இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 - i 2 - i அடுக்கில் 12 இருக்குது, அதனால் 12 போடுறோம். அடுத்தது ப்ளஸ் 20 - 5i - 6i 20 - 5i - 6iக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 + i. அப்போ 2 + i ஹோல் பவர் 12 பண்ண போகிறோம். 2 + i ஹோல் பவர் 12. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், பார் எடுக்க போகிறோம். z பார் ஈக்குவல் டு 2 - i ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 + i ஹோல் பவர் 12 ஹோல் பார். நெக்ஸ்ட்டு z பார் ஈக்குவல் டு 2 - i ஹோல் பவர் 12 பார் தனியாக போடுறோம். 2 + i ஹோல் பவர் 12 மேலே பார். நெக்ஸ்ட்டு பாரை உள்ள எடுத்து வரோம். 2 - i பாரு அதுக்கு மேலே 12 ப்ளஸ் 2 + i பாரு அதுக்கு மேலே 12. சரியா? ஃபஸ்ட்டு பார் வெளியே போட்டுருவோம், அதுக்கப்புறம் ப்ராக்கெட் உள்ளே போட்டுருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ காஞ்சுகேட் என்னது 2 + i ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 - i ஹோல் பவர் 12 z பார் ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்னது 2 + i ஹோல் பவர் 12 2 - 12 அதோட மதிப்பு என்னது z. therefore z அப்பனது முழுவதும் மெய்யாகும். சரிங்களா? இது சப்மிஷன் 2. ஃபர்ஸ்ட் சப்மிஷனில் முழுவதும் கற்பனைன்னு போட்டிருப்போம். சரிங்களா? இது கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க. இது மட்டும் கேட்டால் 3 மார்க்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க் கம்பல்சரி. இது 5 மார்க்கில் வர சான்ஸ் அதிகமாக இருக்கும்ப்பா. ரெண்டும் சேர்ந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதே மாடலில் எடுத்துக்காட்டில் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.